Welcome back. In our last video, we have seen about the concepts and derivations in chapter number 3. So, chapter number 3 la irukka concepts ellathiyume nama paathom. Theoretical concepts and derivations kuda paathom. So, we are continuing with the points to remember. The unit oda summary nu solluvaanga illaya. So, அந்த summary pathiyum few solved problems adhai nama direct nama solve panna porom. Adukapparamaga we will go with MCQs. If possible, we will go with MCQs. So, regarding the points to remember, the path length transferred by an object between two points is in general not the same as magnitude of displacement. So path length ingiradhu vera, displacement ingiradhu vera. So the displacement depends only upon the end points. Okay, adha displacement ingiradhu starting point ending point idu mattum dhaan namakku sollapattu varum. So the straight line ah irukum. So path length abingiradhu, so this is called as displacement. So in the displacement ingiradhu starting point ku ending point ku irukra distance mattum dhaan. Aduve path length is nothing but ஒரு வேளை இப்படி போச்சு அப்படினா இப்படி போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா path length. So the path length involves the total movement of the object. Displacementங்கிறது the distance between the starting point and ending point அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் கிவன் டைம் இன்டர்வல். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் இன்டர்வலும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஒன்லி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத் லென்த்தும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா பாத் லென்த்தை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா த பாத் லென்த் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டிகல் ஸ்பீடிங் அப் ஆக்சலேரேஷன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைரக்ஷனை பொறுத்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சலேரேஷன் இருக்கும். இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படிங்கும்போது ஆக்சலேரேஷன் வந்து ஆப்போசிட் டு தட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி சாய்ஸ் ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் தி ஆக்சிஸ். இப்போ நம்மளோட டேக் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸுக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது இட் இஸ் பிகம் பாசிட்டிவ். அது டவுனில் வரும்போது இட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஸோ ஆக்சலேரேஷன் டிபெண்டிங் அப்பான் தி டைரக்ஷனை பொறுத்து தான் நமக்கு இருக்குது. பட் வெலாசிட்டி அப்படி கிடையாது. வெலாசிட்டிங்கிறது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தட். ஓகே, இந்த சைன்கிறத பொறுத்து இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது கிடையாது. இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டைரக்ஷன் அலோன். ஓகே, இது டிக்ரீஸுங்கிறது டைரக்ஷன் மட்டுமே தான் தவிர இதோட சைனை பொறுத்து நமக்கு வந்து அது பாசிட்டிவ் இன்க்ரீஸிங் டிக்ரீஸுங்கிற ஆர்டர் தேவை கிடையாது அப்படிங்கிறதான் அதில் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the vertically upward direction is chosen to be positive, the acceleration due to gravity is negative. ஸோ இங்கேருந்து டாப்பில் போகும்போது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் ஆகும், பாட்டமுக்கு வரும்போது நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் டிக்ரீஸுங்கிற ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ இது டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? திஸ் இஸ் அது நெகட்டிவாக இருந்தாலும் த ரிசல்ட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட், இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து 9.81 இங்கே ஒரு 11 கூட வரலாம். ஸோ அதுக்குமே கூட என்னென்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவில் இருக்குங்கிறதுக்காக இட் இஸ் நாட் டிக்ரீஸிங் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதை நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, the zero velocity of a particle at any instant does not necessarily imply zero acceleration at that instant. ஒரு velocity of the particle போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே என்ன it is not necessary implies zero acceleration. ஓகே, எந்த இன்ஸ்டன்ட்லையுமே ஜீரோ ஆக்சலரேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ a particle may be momentarily at rest and yet have non-zero acceleration. ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் ஜீரோ. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, a particle thrown up has zero velocity at its uppermost point. uppermost இப்போ இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் தான் அப்படின்னு வச்சுப்போம். பட் த ஆக்சலரேஷன் அட் இன்ஸ்டன்ட், இப்போ இந்த இடத்துல டாப்பில் போகிறது வரைக்கும் ஒரு வெலாசிட்டி u இருக்கும். அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் த வெலாசிட்டி வில் பி ஜீரோ. ஏன்னா u வில் பி ஜீரோ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இட் இஸ் கம்மிங் அண்டர் கிராவிட்டி. அந்த கிராவிட்டி இன்பால் தான் என்ன ஆகுது? அது மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டவர், நம்ம டவர் ப்ராப்ளம் கூட ஏற்கனவே அதில் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். டவர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஆகி வருது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிற ரேஞ்ச் வரைக்கும் தான் நமக்கு வெலாசிட்டி தேவை. வென் எவர் த வெலாசிட்டி இஸ் இனிஷியல் வெலாசிட்டி பிகம் ஜீரோ, தி பால் ஆட்டோமேட்டிக்லி ரிட்டர்ன்ஸ் டு த கிரவுண்ட். ஆனால் அந்த இடத்துலையும் தேர் வில் பி சம் ஆக்சலரேஷன். அந்த இடத்துலையும் ஆக்சலரேஷன் இருக்கும். வெலாசிட்டி ஜீரோவாக இருந்தாலும் ஆக்சலரேஷன் வில் பி நான் ஜீரோ. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த வேரியஸ் குவான்டிட்டிஸ் ஆர் அல்ஜிப்ரிக். ஸோ இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னது தான் v² = u² + 2as
இந்த ப்ளஸ்ஸுங்கிறதும் மைனஸுங்கிறதும் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஆக்சலரேஷன். இங்கே இருக்கும்போது பாசிட்டிவ், இங்கே இருக்கும்போது நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது நமக்கு எந்த இடத்துல வேணாலும் மாறலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டிரெக்ஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ த டெஃபினேஷன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் எக்ஸாக்ட் அண்ட் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். ஓகே, ஆர் ட்ரூ ஒன்லி ஃபார் மோஷன். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷனுங்கிறது ஆர் கன்சிடர்ட் only during motion in which the magnitude and direction are constant during the course of motion. அதாவது இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே மேக்னிடியூட் பாசிட்டிவில் ஆரம்பித்தா பாசிட்டிவில் தான் முடியணும், நெகட்டிவில் ஆரம்பித்தா நெகட்டிவில் தான் முடியணும். அதே மாதிரி இங்கே g = 10 m/s² தான் அப்படிங்கிற மேக்னிடியூட் அதாவது வேல்யூ கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா தட் ஓவரால் ப்ராசஸ் கிராவிட்டி 1 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ சில சம்ஸில் கொடுப்பாங்க இல்லையா, டேக் g = 9.81 m/s²ன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தி ஓவரால் ப்ராசஸில் அந்த ஜியோட வேல்யூவை நம்ம இப்படி தான் எடுத்தாகணும். இட் வில் நெவர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பட் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் தேர் இஸ் சம் சேஞ்ச் ஆப்வியஸ்லி. ஐடலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கான்ஸ்டன்ட்டுங்கிறது எதற்காக நம்ம கொடுக்குறோன்னா we are considering this as instantaneous velocity and acceleration பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த மட்டும் நம்ம என்ன ஜியோட வேல்யூ எடுக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத இதில் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம்மில் இந்த அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிற ஒரு விஷயமே கன்செப்சுவலி நம்ம ப்ராக்டிக்கலி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான நியூமெரிக்கல் வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான். பட் தேட் இஸ் நாட் ஐடியல். அது வந்து ரியல் கிடையாது. இட் இஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கம்மிங் டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். இதில் சில தியரட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்சிஆர்டியில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். அதை இங்கே பார்க்கலாம். ப்ராப்ளம் ஓரியன்டில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்படிங்கிறனால அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா we are taking a drunkard walking in a lane takes 5 step forward and 3 step backward. இதை வந்து திருப்பி 5 step forward 3 step backwardனு போய்கிட்டே இருக்குது. each step is 1 meter long and require 1 second. ஓகே, plot the xt graph. நம்மளே கிராஃபை டிட்டர்மைன் பண்ணி plot பண்ணி அந்த கிராஃபிக்கலாக we have to fall. இது எப்படின்னா how long the drunkard takes to fall in a pit 13 meter away from the cart. இது 13 மீட்டரில் வரும்போது அவர் விழுந்துருவாருன்னு தெரியும். இதுக்கு எவ்வளோ டைம் எடுப்பார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 5 3 5 3 5 3ன்னு ஒரு கிராஃப் மாதிரி போடுறோம். ஸோ இது எத்தனை சிட்டிங்ஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 அண்ட் தென் 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட். அப்போ 5லேருந்து 4 3 2 அகெயின் அதுக்கப்புறம் +5 2க்கு அப்புறம் 3 4 5 6 7 அகெயின் -3. ஸோ +5 இங்கே 5 -3 இங்கே +5 -3 7 -3 போகும்போது 6 5 4 அதுக்கப்புறமா +5 5 6 7 8 9 -3 8 7 6 +5 7 8 9 10 11 -3 10 9 8 +5 9 10 11 12 13 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இந்த 13 அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த 13வது மீட்டரில் எங்கே மாற்றோம் அப்படின்னு பார்த்து இதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 3 5 3 5 3 5 3 5 அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட்டாக 5ல் முடியுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 4 are 32 5 3 8 அப்புறம் 8 8 16 16 8 24 32 கடைசியாக ஒரு 5. ஸோ 32 + 5 37 யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விழுந்துருவார். ஸோ 37 யூனிட்ஸ் இஸ் நத்திங் பட் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒவ்வொரு மீட்டருக்கும் 5 செகண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 13 மீட்டருக்கு அப்போ எவ்வளோன்னா 37 செகண்ட்ஸில் இவர் கீழே விழுந்துருவார் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு a jet plane traveling at the speed of 500 km/h ejects project of combustion at the speed of 1500 km/h relative to the jet plane. What is the speed of the latter with respect to an observer on the ground? So rocket தரையிலேருந்து பூஸ்ட் அப் ஆகி இட் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுதுன்னா இதோட ட்ராவலிங் ஸ்பீடு 500 km/h அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பஷனில் என்ன பண்ணுதுன்னா எஜெக்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் அட் த ஸ்பீட். இதோட எக்ஸிட் ஸ்பீட் கம்பஷனில் அது ஃபயர் வரும் இல்லையா, இதோட ஃபயரிங் ஸ்பீட் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 km/h அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே தரையிலேருந்து நம்ம பார்க்கும்போது அப்போ என்னென்னா இப்போ இந்த ஸ்பீடு என்ன, இதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் கோயிங் ஃபார்வர்ட்.
and this ejection அந்த புகைங்கிறது getting backwards. அப்போ 500 minus 1500 which is equal to 1000 km per hour அப்படிங்கிறத இங்கே நம்ம கொண்டு போகிறோம். So the answer is relative velocity is nothing but VA minus VB, which means 1500 minus 500, which means 1000 km per hour அப்படிங்கிறத இங்கே நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? சிம்பிள் ஸ்டஃப் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் தெரியணுங்கிறதுக்காக அந்த கிராஃப் போட்டிருக்கேன், அந்த டயக்ராம் போட்டிருக்கேங்கிறத ப்ளீஸ் மேக் அ நோட். நெக்ஸ்ட்டு, a car moving along a straight highway with the speed of 126 km per hour brought to a stop within a distance of 200 meter. What is the retardation of the car in assumed uniform and how long does it take for the car to stop? இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கார் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் போர்டு இருக்குது. ஏன் ஸ்டாப் போர்டு? ஏதோ ஒருத்தங்க ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னே வச்சுக்குவோம். சம் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், இல்லை 4 குழந்தைங்க நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த டைம் தான் ஸ்கூல் கிராஸ் ஆகுது அப்படின்னே வச்சுப்போம். ஸோ திஸ் ரோட் இஸ் ஃபார் ஸ்கூல் கிராசிங், லெவல் கிராசிங் போயிட்டுருக்கு. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 200 மீட்டர். இதை பார்த்தோன்னே இவர் பிரேக் போட்டார் அப்படின்னா, பிரேக் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இது சிராச்சிக்கிட்டு இந்த இடத்துல வரும், வந்து இது ஸ்டாப் ஆகணும், அதுக்கான டைம் எவ்வளவு. ஸோ த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ டயத்தில் அவர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ டிக்ஸலரேஷன், அவர் எவ்வளோ தூரம் அதை ஸ்டாப் பண்ணுறாரு, ஐ மீன் பிரேக்கை எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறாரு, அது எவ்வளோ தூரம் பிரேக் ஆகுது அப்படிங்கிறது we need to check. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் மூவிங் ஃபார்வர்ட். இது வந்து என்னென்னா ஃபுல் ஸ்பீட்லேருந்து இங்கே ஜீரோவுக்கு போகிறதுக்கு பேர், ஜீரோலேருந்து டாப் ஸ்பீடுக்கு போகிறது ஆக்சலரேஷன்னா, டாப்லேருந்து ஜீரோவுக்கு வர்றதுக்கு பேர் ரிட்டார்டேஷன் அப்படின்னு பேர். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஏ தான், இதுவும் ஏ தான், பட் மைனஸ் ஏ. ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் தி மைனஸ் ஏ அண்ட் டி, அதை பார்க்கணும். பார்க்கும்போது இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் நிற்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கரெக்டாக அதோட எண்டு பாயிண்ட்டான 200க்கே கரெக்டாக வந்து நின்றுடும். அதுதான் அதோட பாயிண்ட்டு. ஸோ எஸ் இஸ் ஆப்வியஸ்லி 200, அது நமக்கு ஓகே. ஸோ வி இஸ் நத்திங் பட் V0 + 80. V0ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? பிகாஸ் த கார் இஸ் ஆல்ரெடி 126. டெஃபினெட்லி V0ங்கிறது 0 தான். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஆஃப்டர் தட் த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கோயிங் ஆன். So V is nothing but 126 km per hour. 126 means into 1000 divided by 60 into 60. So 1 kilometer is nothing but 1000 meter, and then 1 hour, which is nothing but 60 minute into 60 seconds. அப்படிங்கிறத ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். 1000 divided by 60 into 60, which is equal to 0 plus this here A is nothing but your retardation. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. A is minus A. நமக்கு T ஓட வேல்யூ தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, we don't know the value of T. அப்போ minus AT, which is equal to 35 அப்படிங்கிறத கொண்டு வரும். After that we have another more formula. V square equal to U square plus 2AS. So the formula for V is nothing but 35. ஏன்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 126 into 1000 divided by 60 into 16 போட்டிங்கன்னா 35 வரும். ஸோ that V square, U square 0 plus 2 into minus A into S. S ஓட வேல்யூ 200 மீட்டர். இப்போ A ஓட வேல்யூ இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா we will get minus 3.06 meter per second square retardation. So we have find the retardation. இப்போ retardation கண்டுபிடிச்சிட்டா டைம் கண்டுபிடிச்சிடலாமா? பிகாஸ் ஆல்ரெடி AT is nothing but 35னு இருக்குது. இங்கே T equal to 35 divided by A ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3.6 ப்ளஸ் 3.6 இதை டிவைட் பண்ணிங்கன்னா you will get 11.42 seconds. அப்போது 200 மீட்டருக்கு முன்னாடியே அவர் பிரேக்கை போட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 200வது மீட்டருக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகி நிற்கிறதுக்கான டைம் 11.42 செகண்ட்ஸில் தான் இந்த வண்டி ஜீரோவில் வந்து நிற்கும். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் கம்மிங் அண்டர் 120 கிலோமீட்டர்ஸில் வரக்கூடிய கார் நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் அண்டர் 11 செகண்ட்ஸில் போய் அது ஸ்க்ரீச் ஆகி வந்து நிற்கும். ஓகே, ஸோ த ரிட்டார்டேஷன் வேல்யூ இஸ் 3.06 மீட்டர் per second square அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, லைக்வைஸ் ட்ரெயின் ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் சி. 2 trains A and B are length 400 meter each are moving on 2 parallel tracks with a uniform speed of 72 km per hour in the same direction with A ahead of B. ஸோ இந்த ஏங்கிற ட்ரெயின் பிஏ விட கொஞ்சம் அஹெடாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் ரெண்டும் ஒரே ஸ்பீடு. ஒரே ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின் எப்படி ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, இது 0 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு 10 செகண்ட் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டியதான். இது கொஞ்சம் லேட்டாக புறப்பட்டுருக்கும், இது கொஞ்சம் ஏர்லியராக புறப்பட்டுருக்கும், அதனால் போயிட்டுருக்கு. பட் தேர் ட்ராவலிங் ஆன் சேம் ஸ்பீடு வித் யூனிஃபார்ம் ஸ்பீட்.
இப்போ என்ன பண்ணுறாரு, இதை ஓவர்டேக் பண்ணுங்கிறதுக்காக டிரைவர் பி ஆக்சலேஷன் 1 மீட்டர் பர் செகண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஆக்சலேட் பை 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. பண்ணும்போது கரெக்டாக 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தே பிகம் சேம் பிரீச்சஸ். ரெண்டுமே வந்து ப்ரஷஸ் தான், ரெண்டு பார்ட்ஸுமே கரெக்டாக மீட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதோட இதுக்கும் இருக்கக்கூடிய தட் ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஹவு கேன் வி ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டின். given that LA equal to LB which is nothing but 400 meter, இது நமக்கு தேவைப்படாத சம் முழுக்க இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. யூனிஃபார்ம் ஸ்பீட் U equal to 72 km/h. 72ங்கிறது கிலோமீட்டருங்கிறதுனால 1000ங்கிறது கிலோமீட்டர், 60 × 60 அப்படின்னு போடும்போது we will get 20 meter per second அப்படின்னு வந்துடுது. After that SA is nothing but UA × T plus 1/2 AT square. Once uniform speed அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுருச்சுன்னா the acceleration will be 0 because uniform accelerationல uniform speedல the acceleration will be 0. அப்போது இந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னா 20, this becomes 20 into time 50 seconds. ஓகே, அது 50 செகண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா எஸ்ஏங்கிறது 1000 மீட்டர் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அடுத்து இங்கே எஸ்பியோட வேல்யூவில் யூபி × டி ப்ளஸ் 1/2 AT ஸ்கொயர்னு வரும்போது இந்த இடத்துல ஆக்சிலேட் பண்ணியிருக்கோம் பை 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்படி கொடுக்கும்போது இங்கே ஆல்ரெடி யூவோட வேல்யூ 20 × 50 செகண்ட்ஸ் ப்ளஸ் 50 இல்லையா, 50 செகண்ட்ஸை கொண்டு வரும்போது 1000 ப்ளஸ் 1/2 A × T ஸ்கொயர், டீயோட வேல்யூ 50 கொண்டு வரும்போது 1000 ஆட் பண்ணிங்கன்னா 2250. ஸோ எஸ்பி மைனஸ் எஸ்ஏவை கொண்டு வரும்போது the distance between them is 1250 meter அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ the distance between them is 1250. ஸோ அந்த ஆக்சலேட் பண்ணால் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆக்சலேட் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸுங்கிற 2250 அப்படின்னா இது ஆல்ரெடி 1000 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா the difference between the values is 1250 distance. அது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது 1250 அப்படின்னு இந்த சம்மை கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே.